தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் நீட் முறைகேடு தொடர்பான விவாதங்கள் நடந்தது. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தேதி என்ன அப்படின்னா, ஜூலை 8ஆம் தேதி அப்படின்றது. இந்த உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி நிறைய விவாதங்களை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நீட் முறைகேடு அப்படின்றது மதியம் 2 மணிக்கு மேலே இந்த கேஸ் ஆனது உள்ளே வந்தது. ஏன்னா எப்பயுமே இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கிற ஒரு கேஸு. நல்லா தீர ஆராய்ந்து தான் ஒரு முடிவானது சொல்ல முடியும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே நாள்ல இந்த முடிவு அப்படின்றது வராது. அதாவது என்னன்னா, அந்த முடிவு நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா, மறுதேர்வு உண்டா? இல்லையா? அப்படின்றது தான். இந்த மறுதேர்வு உண்டா? இல்லையான்றதுக்கு இப்போதைக்கு நமக்கு ஆன்சர் வரல. ஆனா, ஒரு சில சிம்டம வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது இல்லாம இப்போ ஓரளவு இப்ப நான் சொல்லப்போற விஷயங்கள்லாம் அதுதான் இப்ப மெயினான விவாதங்களா மத்திய அரசு கிட்டயும், என்டிஏ கிட்டயும் கேள்விகளை கேட்டிருக்காங்க தலைமை நீதிபதி. அது என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்த ஹியரிங் அப்படின்னு சொல்றது வியாழக்கிழமை தள்ளி வச்சிருக்காங்க. மேபி வியாழக்கிழமை நம்ம எதிர்பார்க்கிற முடிவானது வரும். மறுதேர்வு இருக்கா? இல்லையா? அப்படின்றது. இதெல்லாம் இதெல்லாம் இது மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த நடைமுறையானது நீட் தேர்வு தற்போது இருக்கிற நடைமுறை இது சரியானது தான். இதற்கு முன்பா எந்த தவறும் இல்லையா? அப்படின்றதும் நீதிபதிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த முறைகள்ல சரியா இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் வராது. எங்க ஒரு இடத்துல தவறுகள் இருக்கிற பட்சத்துல தான் இந்த மாரி முறைகேடுகள் அப்படின்றது துவங்குது அப்படின்றதையும் உறுதிப்பட சொல்றாங்க. சில ஹைலைட்ஸ் என்னென்ன மிக முக்கியமான ஹைலைட்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த கொஸ்டின் பேப்பர். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். அதனால தானே இந்த தவறே நடந்தது. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்றது, இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க எப்படி முதல்ல தயாரிக்கிறீங்க? எந்த முறையில தயாரிக்கிறீங்க? யாருடைய மேற்பார்வையில தயாரிக்கிறீங்க? இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ற இடத்துல இருந்தே லீக் ஆகுதா? அல்லது வெளியில அனுப்பும்போது அங்கருந்து லீக் ஆகுதா? இந்த மாரி விஷயங்கள்லாம் தேவை. அதனால தான் அந்த கேள்விகள் நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொன்னா, இது உங்களால இப்ப யாரு தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி உங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா, தவறு செய்தவர்களை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நீட் தேர்வு அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தவறு செய்தவர்கள் எல்லாருமே இங்க ஒரு பனிஷ்மென்ட்க்கு உள்ளாக்கப்பட்டுட்டாங்கன்னா, நீட் தேர்வு அவசியமில்லை. மறுதேர்வு அவசியமில்லை என்றதுதான் தலைமை நீதிபதியோட கருத்தாவும் இருக்கு. இப்ப இது கரெக்ட்டா சொல்ல முடியாது. இன்னும் வியாழக்கிழமை வரப்போற விஷயத்துல என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு, அதற்கு தகுந்த மாரி அடுத்த பதில அவங்க குடுப்பாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த நீட் முறைகேட்ல நிராகரிக்கப்பட்ட மாணவர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர சஸ்பெண்ட் பண்ணாங்க. கொஞ்சம் மாணவர்கள்லாம் அவங்கலாம் எவ்வளோ பேர சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன காரணங்களால சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? அப்படின்றதெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸும். இது இல்லாம இது ஆக்சுவலி நடந்து முடிஞ்சு மே 5ஆம் தேதி நமக்கு நீட்டுடைய எக்ஸாம் அப்படின்றது வந்தது. இப்போ ஜூலை ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சுட்டே இருக்கீங்களா? அப்படின்ற ஒரு கொஸ்டின ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல சந்தேகங்கள் கண்டிப்பா ஏற்பட தான் செய்யும். பொதுவாவே 5 மாணவர்கள் அல்லது ஒரு 6 மாணவர்கள் மட்டும் தான் இந்தியா முழுக்க ஒரு முழு மதிப்பெண் அப்படின்ற வர ஒரு எக்ஸாம்ல ஒரே டைம்ல 67 மாணவர்கள் ஒரு சென்டர்ல இருந்து மட்டுமே அதிகமான மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் சந்தேகம் மேலும் அதிகமாகுது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அது இல்லாம இதுவரை அது நீட் தேர்வு வழியா இதுவரை எத்தனை பேர்கள் பயனடைஞ்சிருக்காங்க? அதாவது இந்த முறைகேடு நடத்தி அது வழியா எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க? இதற்கு முந்தைய வருடங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு போன வருஷம், அதுக்கு போன வருஷம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதெல்லாம் யாராவது முறைகேடு பண்ணி அது வழியா பயனடைந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? அதை ஏதாவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களான்றதையும் கேள்வியா வச்சிருக்காங்க. அது இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அது இமிடியேட்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரே டைம்ல எல்லாருக்குமே போகறதுக்கான வாய்ப்பு. காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற டெலிகிராமோ அல்லது Facebook, WhatsApp இந்த மாரி நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுல கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்னாவே, ஒட்டுமொத்த அது இந்தியாவுக்கே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது நிறைய பேர் இத பார்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. 2வது ஏன்னா இது ஒரு காட்டுத்தீ மாரி தான் பரவி இருக்கும் அப்படின்ற வார்த்தைய ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அதேபோல நீட் தேர்வு முறைகேடு அதிகமா நடந்து, அதிக மாணவர்கள் இதன் மூலமா பயன்பெற்றிருக்காங்க அப்படின்ற சூழ்நிலை அந்த நீட் தேர்வுக்குன்னு ஒரு புனித தன்மை இருக்கும். அந்த புனித தன்மை இங்க கெட்டு இருக்கா?
புனிதத்தன்மை கெட்டிருந்தால் நீட் மறுதேர்வு அவசியம் அப்படின்றதையும் ஆணிப்பட சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அனுப்புறீங்க கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா, தூதரகங்கள் வழியாக தான் நம்ம அனுப்புகிறோன்றதையும் மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டால், தவறு செய்தவர்கள் கண்டறியப்பட்டால் 23,00,000 மாணவர்களுக்கு தேர்வு அவசியமில்லை அப்படின்றது தான் அவங்களோட வாதம். கிட்டத்தட்ட 24 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. தவறு செஞ்சவங்க எல்லாருமே தண்டிக்கப்பட்டாங்கன்னா, அந்த மறுதேர்வு அவசியமில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம மிக முக்கியமா என்டிஏ தரப்பினருக்கும், மத்திய அரசாங்கத்திற்கும், சிபிஐ அதிகாரிகளுக்கும் வந்து இத பார்க்குற சிபிஐ அதிகாரிகளுக்குமே உத்தரவிட்டிருக்காங்க. என்னன்னா, புதன்கிழமைக்குள்ள இவங்க ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணணும். என்னென்னலாம் அவங்க பண்ணியிருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, யார் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே புதன்கிழமைக்குள்ள அப்டேட் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா புதன்கிழமைக்குள்ள அப்டேட் பண்ணா தான் அடுத்து வரப்போற வியாழக்கிழமை அடுத்த விசாரணையானது இருக்கு. அதற்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். முடிவு தெரிவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அங்க அமையும் அப்படின்றது. அதேபோல ஒழுங்குமுறை குழு அப்படின்னு ஒரு குழு நீங்க அமைச்சா நல்லா இருக்கும்ன்றது ஒரு சஜஷனாவும் சொல்லியிருக்காங்க. இந்த நீட் தேர்வு நடக்கிற பட்சத்தில ஒழுங்குமுறை குழு, ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்றத கொண்டு வந்து, அதன் வழியா அதன் கீழ வந்து இந்த தேர்வுகள்லாம் நடத்தினாவே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற சில ஐடியாக்கள், சஜஷன்ஸையும் அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட இவ்ளோ விஷயங்கள் வந்து தலைமை நீதிபதி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு நடக்குமா? நடக்காதா? திரும்ப நடக்குமா? நடக்காதான்றதுக்கு இப்ப மத்திய அரசாங்கமும் சரி, என்டிஏவும் சரி, எல்லாரையுமே நாங்க தண்டிச்சுட்டோம். எல்லாருமே அத அரெஸ்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே நாங்க பனிஷ்மென்ட் குடுத்துட்டோம். இதுதான் இவங்க அப்படின்னு லிஸ்ட்ட தரோலி அவங்க குடுத்துட்டாங்கன்னா, அப்ப நீட் தேர்வு இருக்காது. ஸோ அப்ப புதன்கிழமை அவங்க குடுக்குற அறிக்கைய பொறுத்து தான், நமக்கு வந்து வியாழக்கிழமை சொல்லுவாங்க. இருக்கா? இல்லையா? அப்படின்றது. இல்ல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம வந்து பனிஷ் பண்ண வேண்டிய ஆள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் யாரையும் கண்டுபிடிக்கல. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது. டைம் வேணும் அப்படின்ற மாரிலாம் கேட்டாங்கன்னா, நீட் தேர்வு வந்து திரும்ப வருவதற்குண்டான வாய்ப்புகள் வரும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு. ஸோ என்ன வரும்ன்றத என்னன்றத அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம திரும்ப பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம சேனல வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.